அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் அவசர அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்கிறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு. ஒருத்தர் தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னாலே அவர் நேர்மை தவறாக இருந்தால் அர்த்தம். யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஆப்பு வைக்க போகிறாருன்னு அர்த்தம். அந்த ஆப்பு வைக்க போகிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்குமான பிரச்சனை முட்டல் மோதல்லாம் அதிகமாகிருச்சு. கட்சியை விட்டு பிரிஞ்சு பிஜேபியோடு போய் இணைகிறதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டாரு செங்கோட்டையன். அது பத்திரிகை செய்தியாக வெளியில் வந்தவுடனே எங்கே நமக்கு ஆப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு நினப்பில் நேற்று மனுஷன் ஒரு தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுத்துட்டாரு. நான் 72லேருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து நான் கட்சியில் இருக்கிறேன், அம்மாவுடைய அபிமானியாக நான் இருந்துக்கிறேன். நான் அப்படி இருக்கல, நான் எப்படிங்க கட்சியை விட்டு போவேன்? நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் செய்தியாக போடலாமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லையா? உங்களுடைய பத்திரிகை தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. பிஜேபி கூட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லவே கிடையாது. செங்கோட்டையன் விசுவாசம் இருந்தார்னா யாருக்கு விசுவாசமாக இருந்தாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. 72ல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட இருந்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ விதிகளை உருவாக்குறாரு எம்ஜிஆர். தொண்டர்களுக்குன்னே ஒரு விதியை உருவாக்குறாரு. ஒரு தொண்டன் தலைமை பொறுப்புக்கு வரணும், ஒரு தொண்டன் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ செங்கோட்டையனும் கூட இருந்திருப்பார் இல்லையா? அந்த விதியை எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துக்காக திருத்தும் போது இவர் எங்கே இருந்தார்? இவர் விசுவாசத்தை பற்றி பேசலாமா? நான் எம்ஜிஆர் காலத்தில் நான் பயணித்தேன்னு சொல்லி பேசலாமா? பொதுச் செயலாளர் பதவி அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றணும்ல. அந்த பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு சால்ரா போட்டார்ல செங்கோட்டையன். அப்போ அம்மாவுக்கு விசுவாசம் இருந்தாரா? அதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கட்சியை ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் வெளியே போகிறாரு. அவர் ஓபிஎஸ் எப்படியாவது உள்ளே இழுத்து நம்ம கட்சியை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் ஏதாவது செஞ்சாரா? அது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு பூராத்துக்கும் சால்ரா போட்டு இருந்துட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட முட்டல் மோதல் உருவாகிற உடனே நான்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுக்குறீங்களா? எதுக்கு கொடுக்குறீங்க? இதெல்லாம் கொடுக்கலாமா? ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கீங்க, உங்களுக்கு இது தெரியாதா? எடப்பாடி பழனிசாமி யார்? உங்களுக்கு பின்னாடி வந்தாலும் தானே. அவர் இந்த உயரத்துக்கு வர்றாருன்னா எந்த மாதிரியான துரோகங்கள்லாம் செய்து யார் யாரையெல்லாம் கீழே போட்டு மிதித்து மேலே வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஒரு வகையில் உங்களுக்கே துரோகம் செய்தவர் தானே, உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தானே எடப்பாடி பழனிசாமி. அப்போ உங்களுடைய நிலைமை என்ன அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கையாளாகாதத்தனத்தில் நீங்கள் உட்காந்துட்டீங்க. எவன் எக்கடு கட்டு போனால் நமக்கு என்ன, கட்சி எங்கிட்டு சீரழிஞ்சு போனால் எனக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? எந்த இடத்துலையும் அதிமுக ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. பிஜேபியில் போய் சேர்ந்து நம்ம ஒரு பெரிய பொறுப்பை வாங்கிட்டு நம்ம பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவராகலாம்னு சொல்லிட்டு உங்கள் நினப்பில் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கீங்க. அதையெல்லாம் பத்திரிக்கை வெளிக்கொண்டு வந்துச்சு. இப்போ குத்துதே குடையுதேன்னா என்ன அர்த்தம்? குத்தத்தான் செய்யும், குடையத்தான் செய்யும். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு செய்த துரோகங்கள்லாம் மன்னிக்க முடியாது. 2000 பேர் 3000 பேர் குழுமி இருந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது தண்ணீர் பாட்டில் வீசும்போது நீங்கள்லாம் எந்திரிச்சு ஏன்டா இப்படி ஒரு தலைவனை மேலே இப்படி தண்ணீர் பாட்டில் போட்டு வீசுறீங்க, இப்படி ஏசுறீங்க, இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருந்தா நல்ல மனுஷன். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாதிரி செங்கோட்டையனும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த மனுஷனை அரசியலில் நேர்மையாக இருக்க போகிறாரு. செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதின்னு சொல்கிறதுக்கே நமக்கே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்து வந்தாருன்னு சொல்லி நம்மளாம் கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் இந்த கட்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு போன எடப்பாடி பழனிசாமிக்கு ஊதுகுழலாக இருந்து சால்ரா தட்டி இப்படியெல்லாம் இருந்துட்டு இன்றைக்கி நான் நேர்மையாக இருக்கிறேன், நான் எல்லா கட்சிகளோடையும் நேர்மையாக நான் பழகியிருக்கிறேன், பத்திரிக்கையாளர்லாம் தவறாக போடாதீங்க அப்படின்னா நெருப்பு இல்லாமல் எதுவுமே புகையாது. நெருப்பு இருந்திருக்கு, புகைஞ்சிருக்கு, பத்திரிகையில் செய்தியாக வெளிவந்திருக்கு. இதை நம்ம எதுவும் மாட்டிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியில் விளக்கம் கொடுக்குறீங்க. ஐயாவுக்கு செய்த துரோகங்களாம் உங்களை என்றைக்குமே மன்னிக்காது, தொண்டர்களும் மன்னிக்க மாட்டான். வேணா பாருங்கள், 2026 சட்டசபை தேர்தலில் கட்சி ஒன்று சேரல அப்படின்னா
2026 எடப்பாடி பழனிசாமியில் மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திக்கத்தான் போகுது. கட்சி ஒன்று சேர்க்கறதுக்கு வழியை பாருங்கள். தன்னிலை விளக்கம் கொடுக்காம ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் இணைச்சி கட்சியை பலப்படுத்தி திமுகவை எதுக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள் மிஸ்டர் செங்கோட்டையன். நன்றி, வணக்கம்.